இந்த பொண்ணு யாரையோ ஏமாத்தி இருக்கா, நிச்சயமா கல்யாணம் பண்ணிருக்கா, அவங்களோட அப்பா இருந்திருக்கா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எல்லாம் என் பொண்டாட்டி யார் கூட கல்யாணம் பண்ணிருக்கா, யார் கூட இருந்திருக்கான்னு அவர் பேக்ல வச்சுட்டு நடக்கிறாரு. கருப்பே குசும்புக்காரன். சொல்லுங்க சஹானா. மேடம் எனக்கு 25 வயசு. சரி, 25 வயசுல நான் எப்படி 50 கல்யாணம் பண்ண முடியும்? ஹஸ்பண்ட் பேரு பிரசன்னா. ஷஹனா போட்டோ வந்திருக்கு பேப்பர்ல. 3 பசங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க காசு வாங்கிட்டேன்னு சொல்லி. அப்புறம் என்னாச்சு? என்ன போட்டிருந்தது பத்திரிகையில? 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்குமா எந்த சம்பந்தம் கிடையாது? இந்த இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிமா, இவ்வளவு தூரம் பத்திரிகையில வெளியே வந்திருக்கு. நீங்க ஜெயில இருந்தீங்கல்ல, எதுக்காக உங்களை எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். நீங்க காசு வாங்கினீங்களா இல்லையா? நான் காசு வாங்கல மேடம் உங்கள்ட்ட இருந்து. இத நான் நம்பணும். இந்த 3 பேரும் உங்களுக்கு தெரியுமா? இந்த 3 பேர்ல மணிகண்டன் சொன்னவரை தெரியும் எனக்கு. மத்த 2 பேர்? ஒண்ணு என் ஹஸ்பண்ட், இன்னொன்னு திருவெட்டியூர் சரவணன் சொல்லிட்டு ஒரு அந்த சாருக்கு நான் காசு கொடுக்க உள்ளது உண்மை. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? நான் காசு வாங்கல மேடம் உங்கள்ட்ட இருந்து. ஏன்ட்ட என்ன சொன்ன? அந்த சாருக்கு நான் காசு கொடுக்க உள்ளது உண்மை. இதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? எல்லா கட்சியும் காசு வாங்குறது. உங்க ஊரு சென்னை கிடையாது, கேரளா. சென்னையில வந்து 6 வருஷம் தான் ஆச்சு. சூப்பர் மார்க்கெட்ல வேலை பண்றீங்க. அது எப்படி யார்கிட்டயோ திருவத்தியூர் சரவணன் போய் நீங்க சும்மா காசு கேட்டா கொடுத்துருவாங்களா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? போய் சொல்லாதீங்க, திருப்பி போய் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது எதையுமே நான் நம்ப மாட்டேன். தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் குடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது? உண்மையா லவ் பண்ண மேடம், ஏமாத்தின மேடம். ஒரு பொண்ணுங்க அம்மா நம்மளே ஏமாத்துறாங்க, அதுதான் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. அவரோட மோட்டிவ் எதுக்காக வந்து என்ன இப்படி ஏமாத்தினா இது பண்ண சுத்தமா எனக்கு தெரியல. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. இவங்க வந்து ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்றப்ப போயிட்டு பழக்கம் ஆயிட்டு அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து கான்டாக்ட் ஆயிட்டு டச்ல வந்தாங்க. ஹலோ ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணதே வந்து 2004ல வந்து அவன் திருவேற்காடுல மேரேஜ் பண்ணிருக்கான். மேடம் கிடையாது மேடம். மணிகண்டன் யாரு? யார மணிகண்டன்? யார மணிகண்டன்? தப்பு பண்ணலையே, நான் என்னங்க தப்பு பண்ணனேன்? இருக்கஞ்சியில என் கூட இருக்கச்சே வந்து இன்னொருத்தவங்க கூட அங்க இருந்திருக்கா. அதான் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. 2 பேரா மாமி? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்ட்டி சுரேஷ், அதுக்கு முன்னாடியே வந்து சரவணன், ராஜா, அப்புறம் திருப்பி இன்னொரு சரவணன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 2001லயே அவளுக்கு கேரளால கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கான ப்ரூஃபும் அங்க இருக்கா. நான் சொல்ல முடியாத விஷயம் நிறைய இருக்கு மேடம். இப்பவே கண்ணை கட்டுது. அதனால ஏற்கனவே திருச்சியில இருந்து ராகுல்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேரேஜ் பண்ணிருக்கான். அவன் பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. யாரையும் ஏமாத்தல மேடம். நீங்க மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கல? சீட் பண்ணல மேடம். நீங்க மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மணிகண்டன் மேட்ரு வந்து அவருக்கு என்னது மணிகண்டன் மேட்டர்? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அவங்க வீட்டுல போனோம், மாலை மாத்திக்கிட்டோம். கோவில்ல இருந்து கொண்டு கல்யாணம் ஒன்றும் பண்ணல. இங்க வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? வெக்கமா இல்ல ஷானா?